நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு சலுகைகள் இல்லாத சர்வதேச நாணய நிதியத்தின் வெறும் வரவு செலவு திட்டமாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். வரவு செலவு திட்ட உரை முடிந்த பின்னர் பாராளுமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்ட சமூக யதார்த்தத்தை புரிந்து கொண்டு முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டமாக அமையவில்லை. நாட்டு மக்கள் இன்று பல துயரமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வந்து இருக்கின்றார்கள். வறுமை அதிகரித்து காணப்படுகின்றது. வேலையின்மை அதிகரித்துள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% அதிகமாக பங்களிக்கும் நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் தொழில் நடவடிக்கைகள் வீழ்ச்சி கண்டு அவர்களது வாழ்க்கை சீர்குலைந்து போயுள்ளது. இவர்களை பாதுகாக்க இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை. விவசாயிகள், மீனவர்கள், சுய தொழில் புரிவோர், வேலையில்லா பட்டதாரிகள் என அனைவரும் தங்கள் பிரச்சினைகளுக்கு எந்த தீர்வுகளும் இல்லாமல் தவிர்க்கின்றார்கள். இந்த வரவு செலவு திட்டமானது ஏமாற்றும், பொய்கள் மற்றும் தமது இருப்பை முன்னோக்கி கொண்டு செல்லும் வரவு செலவு திட்டமாக அமைந்து காணப்படுகின்றது. நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சட்ட கட்டமைப்பை சட்ட ஒன்றை உருவாக்குவோம் என்று ஜனாதிபதி கூறியிருந்தார். அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் இந்த நேரத்தில் இது தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்று சுற்றறிக்கையில் வெளியிட்டுள்ளனர். இதற்கு முன்னர் இந்த அரசாங்கம் போதைப்பொருள் கடத்தல் குறித்து ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டு வந்தது. ஆனால் இன்று திசை காட்டி அரசாங்கத்தைச் சேர்ந்தோர் இந்த போதைப்பொருள் கடத்தலில் சிக்கிய பிற்பாடு இவற்றை ஊடகங்களில் காண்பிப்பதை தவிர்த்து அதனை மறைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த அரசாங்கம் இரட்டை நாக்கு கொண்ட அரசாங்கமாக காணப்படுகின்றது. இது மக்களுக்கு நிவாரணம் வழங்காத IMF எழுதிய வரவு செலவு திட்டத்தின் வடிவத்தை எடுத்த வரவு செலவு திட்டமாகும். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எதுவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படவில்லை. முன்மொழியப்பட்டுள்ள வரவு செலவு திட்ட கருத்திட்டங்களுக்கு மிக குறைந்த தொகையே ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளை பார்க்கும்போது ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு ஒதுக்கீடுகளின் முன்னேற்ற தொடர்பான அறிக்கை முன்வைக்கப்பட வேண்டும். இது இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இவ்வாறு முன்னேற்ற மீளாய்வுகளை சமர்ப்பிக்காத நிதியமைச்சரான ஜனாதிபதி இன்று பொய்களை அடுக்கி வைத்துள்ளார். இந்த ஆளும் தரப்பினர் மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றி வருகின்றனர். அரசாங்கத்தின் இன்னும் மனசாட்சி வரவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.